அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சில பேருக்கு நேரம் போக மாட்டேங்கிறதுக்காண்டி போலியான வரலாறுகளை எடுத்து படிக்கக்கூடியவங்க இருக்காங்க. அதுக்கு பதிலாக குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான வரலாறுகளை குறிப்பிட்டார்கள். லக்கத் கான லக்கும் ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். திட்டமாக இந்த நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் அறிவுடையவருக்கு படிப்பினை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிட்டார். இது நபிமார்களுடைய வரலாறு, ஏனைய வரலாறுகள் போன்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிட்டான். ஆனால் இந்த சமூகம் அதையெல்லாம் விட்டுவிட்டு காமிக் புக்ங்கிற பெயர்ல போலியான வரலாறுகளை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளை சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறு எடுத்து படிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் சஹாபாக்களுடைய வரலாற்றை நாம் எடுத்து படிக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் சஹாபாக்களை பற்றி? ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்பதாக. அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளை சஹாபாக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள். இப்படி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து நம்ம படிக்கலாம். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளை சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இப்படி இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி படிப்பதன் மூலமாக நாம் படிப்பினை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நல்பாக்கியத்தை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.